our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம் நன்மைக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க தேவன் பின்னணியில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் தேவன் உங்களுக்கென்று ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு புதிய நாளிலும் நம்முடைய பலத்தினால் அல்ல, அவரது இரக்கத்தினாலும் கிருபையினாலுமே நாம் வாழ்கிறோம். வேதம் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று கூறுகிறது. வாழ்வின் எல்லா காலத்திலும் இந்த வார்த்தைகள் உண்மையாயிருக்கின்றன. யூதர்களின் புனித புத்தகத்தில், மானிடனே, எந்த துயரமான சூழ்நிலையிலும் நீ உன் நம்பிக்கையை இழக்காதே. ஒருவனுக்கு மரண தண்டனை விதித்து அவன் கழுத்தை கழுமரத்தில் மாட்டி கொலை செய்பவர் அவனை வெட்டும்படி தன் பட்டயத்தை ஓங்கினாலும் அவன் தன் நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது. தேவன் அற்புதங்களை செய்து அவனை விடுவிப்பார் என்று சொல்லுகிறது. வேதத்தில் யாபேஸ் என்ற ஒரு மனிதனை குறித்து வாசிக்கலாம். அவன் மிகுந்த துக்கம் நிறைந்தவனாக இருந்தான். அவன் தாய் அவனை துக்கத்தோடே பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். ஆனால் அவன் துக்கத்தோடு வாழ விரும்பவில்லை. தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அது முதல் அவனுடைய துக்கம் மாறினது, ஆசிர்வாதங்களும் அவனுக்கு பெருக துவங்கியது. இன்றைக்கு ஜனங்கள் பல காரியங்களுக்காக துயரப்பட்டாலும் கூட அவர்களின் மத்தியிலிருந்து கர்த்தர் சீயோனிலே துயரப்பட்டவர்களை வேறு பிரிக்கிறார். அவர் சொல்லுகிறார், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். சீயோன் என்பது ஆட்டுக்குட்டியானவரோடு நிற்கிற உன்னதமான ஸ்தலம். கர்த்தரோடு நிற்கிறவர்களுக்கு அநேக ஜனங்களை மகிமையிலே கூட்டி சேர்க்க வேண்டுமே என்கிற பாரத்தினால் துக்கம் ஏற்படுகிறது. அந்த தேவனுக்கேற்ற துக்கம் உடையவர்களை கர்த்தர் ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணி கர்த்தருக்குள் களிகூர பண்ணுகிறார். மோசே, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று ஜெபித்தார். நீங்கள் துயரப்பட்ட நாட்களுக்கும் வேதனை அனுபவித்த வருஷங்களுக்கும் தக்கதாக கர்த்தர் இரட்டிப்பாய் உங்களை ஆசிர்வதிப்பார். யோபுவின் வாழ்க்கையை வாசித்து பாருங்கள். அவர் எண்ணி முடியாத துன்பங்களை தன் வாழ்க்கையில் அனுபவித்தார். அவரது மனைவி அவரை ஏளனம் செய்யும் போது கூட அவர் தன் நம்பிக்கையை இழக்கவில்லை. ஒருபோதும் நம்பிக்கையை இழந்து விடாதேயுங்கள். கர்த்தர் ஒருவரே நமது துயர நேரத்தில் நமக்கு ஆறுதல் தரக்கூடியவர். பசுமையான நாட்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே
அவருடைய வீடா இருப்போம். தேவன் அவர் நமக்காக நேர்த்தியான ஒன்றை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இன்று நாம் அதை காணாவிட்டாலும் நம் நன்மைக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் பின்னணியில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்று நம்பலாம். தேவன் உங்களை பயன்படுத்துவார், மகா உயரங்களுக்கு உயர்த்துவார், உங்கள் வாழ்க்கையில் தம் நோக்கத்தை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையில் சந்தோஷமாய் இருங்கள். மக்கள் மேல் அல்லது சூழ்நிலைகளின் மேல் அல்லாமல் தேவனுடைய மாறாத அன்பின் மேலே நம் நம்பிக்கை இருக்கிறது. இரண்டாவதாக, உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் என்று அந்த வசனம் கூறுகிறது. உபத்திரவங்கள், வேதனை அல்லது தாமதம் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது தேவன் பொறுமையாயிருக்கும்படி நம்மை அழைக்கிறார். நம்மை அழிக்கும்படி அல்ல, சுத்திகரித்து பலப்படுத்துவதற்காக சில உபத்திரவங்களை அவர் அனுமதிக்கிறார். கண்ணீரின் மத்தியிலும் அவர் மேல் ஆழமான நம்பிக்கை வைக்கும்படி நம் உள்ளங்களை அவர் உருவாக்குகிறார். தேவனுடைய திட்டத்தை முழுவதுமாக புரிந்து கொள்ளாவிட்டாலும் உண்மையாய் பேழையை கட்டிய நோவாவை போல நாமும் ஆண்டவருக்கு சந்தோஷமாக கீழ்ப்படிவோம். வெள்ளம் வந்தபோது நோவாவும் அவன் குடும்பத்தினரும் ஒரு நாள் தேவன் தங்களை வெளியே கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையில் உள்ளே இருந்தனர். அவர்கள் தங்கள் உபத்திரவத்தை பொறுமையோடு சகித்தார்கள். கர்த்தர் கதவை திறந்தார். அவர்கள் வாயிலாக புதிய உலகம் தொடங்கியது. அவர்கள் விசுவாசத்தின் நிமித்தம் நீதியுள்ள சந்ததி எழுந்தது. அதுபோலவே நீங்கள் பொறுமையோடு சகித்தால் உங்கள் உபத்திரவம் தோல்வியில் முடிந்து போகாது. தேவன் ஏற்ற வேளையில் உங்களை வெளியே அழைத்து வந்து நிலைப்படுத்துவார். அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். இறுதியாக வேதம் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று கூறுகிறது. பரலோக தயவை பெறுவதற்கு திறவுகோல் ஜெபமேயாகும். நாம் உண்மையாய் ஜெபிக்கும் போது நம்பிக்கை புதுப்பிக்கப்படுகிறது, பலன் திரும்ப கிடைக்கிறது, அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கின்றன. பல வேளைகளில் நாம் விசுவாசத்தையும் துக்கத்தையும் பரிமாறிக்கொள்கிறோம். ஜெபிக்கிறதற்கு பொறுமை இல்லாத நாம் பயப்பட உண்மையுள்ளவர்களா இருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மை தலைகீழாக மாற்றுவதற்கு விரும்புகிறார். அவர் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று கூறுகிறார். இந்த வார்த்தைகளின்படி நாம் வாழும்போது சமாதானம் நம் உள்ளங்களை நிரப்பும். நோவாவை வழிநடத்திய, தானியேலை விடுவித்த, ஆபிரகாமை ஆசிர்வதித்த அதே தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று நம்புவோம். இந்த ஆண்டே அவரது வாக்குதத்தங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படட்டும். உங்களுக்கு சிறந்தவை இனிதான் வரவேண்டியதிருப்பதால் நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய இரக்கமும் நம்பிக்கையும் நிறைந்திருக்கும் இந்த புதிய நாளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் நன்மைக்கானவற்றை நீர் செய்து கொண்டிருக்கிறீர் என்று அறிந்து நம்பிக்கையில் எப்போதும் சந்தோஷமாயிருக்க எனக்கு கற்றுத்தாரும். உம்முடைய திட்டத்தை புரிந்து கொள்ளாத நிலையிலும் நோவாவை போல சந்தோஷமாக கீழ்ப்படிய எனக்கு உதவும். எல்லா உபத்திரவங்களையும் பயமின்றி குறை சொல்லாமல் சகித்து கொள்ள எனக்கு பொறுமையை தந்தருளும். ஆண்டவரே, எல்லா வேதனையிலிருந்தும் இக்கட்டிலிருந்தும் என்னை மீட்டு உம் சமாதானத்தால் நிறைத்திடும். தினமும் உண்மையாய் உம்மில் நிலைத்திருக்க என் விசுவாசத்தை பலப்படுத்தும். உமக்காக நான் காத்திருக்கும் போது என் உள்ளம் சந்தோஷத்தாலும் நன்றியாலும் நிரம்பி வழிவதாக.
நிறைவேறுவதாக. உம்முடைய வாக்குத்தத்தங்களை நான் பற்றி கொண்டிருப்பதால் அற்புதங்கள் என் வாழ்வில் நிகழ்வதாக. உம்மை மகிமைப்படுத்துகிற மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வாழும்படி என்னை உருவாக்கிட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.